இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை ஸ்தோத்திரங்கள். நம்ம தொடர்ந்து திறப்பின் வாசல் ஜெபத்தை குறித்து 3 நாள் நம்ம பார்த்தோம். முதல்ல இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற ஆசாரிகள், தீர்க்கதரிசிகள், பிரபுக்கள், அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் பலவிதமான பாவங்களை செய்தார்கள். அதன் நிமித்தம் தேவன் அந்த அக்கிரமத்தின் நிமித்தம் அழிக்க சித்தம் கொண்டார் என்று பார்த்தோம். நேற்றைய தினத்துல இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டு தேவனுக்கு விரோதமான ஒரு சாதாரண புல்லை தின்கிற ஒரு மாட்டுக்கு தேவனுடைய மகிமை கொடுக்க நினைத்தார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் அழிக்க சித்தமானார். திறப்பில நின்றதுனால அவங்க எல்லாரும் பாதுகாக்கப்பட்டாங்க. சரி, இவர்களுக்காக எல்லாரும் திறப்பில நின்றார்கள். தேவன் அதை மனஸ்தாபப்பட்டு அவர்களுடைய ஜெபங்களை கேட்டு அவர்களுக்கு உதவி செய்தார். சரி, இப்போதும் கூட நம்ம வேண்டிக் கொள்ளும் பொழுது, அந்த பட்டணத்திலே பாவம் பெருகுகிறது என்றால் நம்ம வேண்டிக் கொள்ளும் பொழுது அங்கே கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அது போல இன்னும் நிறைய சம்பவங்கள் நடந்தது. இன்றைக்கு நம்ம ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். யோனாவுடைய புத்தகத்துல நடந்த அத்தனை காரியங்களுமே உங்களுக்கு தெரியும். யோனா 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல தீர்க்கதரிசி, அந்த சிறிய தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ நினிவே பட்டணத்துக்கு போய் விரோதமாக பிரசங்கம் பண்ணு, ஏன்னா அவங்களுடைய பாவம் என்னுடைய சமூகத்துல எட்டினது அப்படின்னு சொல்றாரு. உடனே அடுத்த வசனத்தெல்லாம் நீங்க பாருங்க. உடனே அவன் என்ன பண்றா, ஐயோ ஆண்டவர் சொல்லுவாரு, அவர் கோபமோ ஒரு நிமிஷம் தயவோ நீடிய வாழ்வு என்று நம்ம வேதத்துல பாக்குற மாதிரி அவர் சொல்லுவாரு, அப்புறமா செய்ய மாட்டாரு. ஐயோ இவரு சொல்றாரு சொல்லிட்டு நம்ம போய் சொல்லி நாளைக்கு நடக்கலன்னா நமக்கு ஒரு மாதிரி ஆயிடும் சொல்லிட்டு என்ன பண்றான், தேவ ராஜ்யத்தை விட்டு விலகி ஓட பாக்குறான். எங்க போனாலும் அவருக்கு தப்பி வைக்க முடியாது. இந்த உலகத்துல அவர் பார்வையை விட்டு நம்ம மறைய முடியாது, அது தெரியும். ஆனாலும் அந்த மற்ற கதைகள், அந்த மீன் வயிற்றுல போனது, மற்ற கதைகள் எல்லாம் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனாலுமே கூட இந்த நேரத்துல அந்த தேசத்துல மிகவும் பாவம் பெருகினது. போய் அந்த மீனின் வயிற்றில் வெளியே வந்ததுக்கு அப்புறம் போய் அதுக்கு விரோதமா பிரசங்கம் பண்றாரு. எல்லா ஜனங்களும் அதை கேட்கறாங்க. கேட்டுட்டு உடனடியாக அங்க இருக்கிற ஜனங்கள் 2 பேர் போய் என்ன பண்றாங்க, அந்த ஊரு ராஜா கிட்ட, பிரபு கிட்ட சொல்றாங்க, ஐயா இந்த மாதிரி யோனா தீர்க்கதரிசிங்கிறவர் பிரசங்கம் பண்ணாரு. இந்த மாதிரி நம்ம செஞ்ச எல்லா பாவமும் வானபரியந்த போய் தேவ சமூகத்துல எட்டுச்சான். அவர் இதை அழிக்க சித்தம் கொண்டு அந்த தீர்க்கதரிசி இதுக்கு விரோதமா பிரசங்கம் பண்ணும்படி அனுப்பி இருக்கிறாரு. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல நிக்கும் போது உடனே அவர் சொல்றாரு, அவங்க நம்புறாங்க, உடனே கர்த்தருடைய வார்த்தையை நம்புறாங்க. அப்ப நம்ம தேசத்துல அவ்வளோ பாவம் பெருகி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, எல்லா ஜனங்களுக்கும் உபவாசம் கூறுவிக்கிறாரு. இப்போ நம்ம திறப்பில நின்று நம்ம பெருமூச்சு விட்டு அழுகிறது ஒரு விதமான நம்ம ஜெபம் என்றாலும், உபவாசித்து ஜெபிக்கும் போதும் கர்த்தர் என்ன செய்கிறாரா, அதை கேட்டு மனஸ்தாபப்படுகிற தேவனா இருக்கிறார். உடனே அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, பெரியவங்க முதல் சிறியவங்க மட்டும், ஏன் மிருக ஜீவன்கள் கூட ஒரே ஒரு டிராப் தண்ணி கூட டேஸ்ட் பார்க்கலன்னு சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த அளவுக்கு என்ன பண்ணாங்களா, எல்லாரும் ரட்டு உடுத்தி சாம்பல்ல உட்காந்தாங்களாம். ராஜாவும் என்ன பண்ணா, தன்னுடைய ராஜா வஸ்திரத்தை கலைந்து போட்டு ரட்டுல உட்காந்து, சாம்பலில் உட்காந்து ரட்டு உடுத்தி தேவனை, பரலோகத்துல இருக்கிற தேவனை நோக்கி என்ன பண்ணாங்களாம், உபவாசம் பண்ணினாங்க. எல்லாரும் எவ்வளவு அழுதுருப்பாங்கல்ல, எவ்வளவு கதறி இருப்பாங்கல்ல, ஆண்டவரே எங்களை அழிச்சிடாதீங்க, நாங்க செஞ்சதெல்லாம் பாவம் தான், நாங்க மனஸ்தாபப்படுகிறோம், நாங்க என்ன பண்றோம், இந்த பாவத்தை குறித்து நாங்க உணர்கிறோம், நீங்க சொன்ன வார்த்தைக்கு நாங்க கீழ்படுகிறோம், எங்களை அழிக்காம இருங்க, எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்க, உபவாசம் பண்ணி மிருக ஜீவன்கள் கூட, அந்த மிருக ஜீவன்களுக்கு என்ன தெரியும், அந்த மிருக ஜீவன்கள் கூட இவர்களோடு சேர்ந்து என்ன பண்ணுதான், தண்ணீர் குடிக்காம, இவர் தண்ணி வைக்காம இருக்கிறாங்க. மொத்தமா அந்த நினிவே பட்டணமே தேவனுக்கு முன்பாக தன்னை அர்ப்பணித்து பாவ அறிக்கை செய்தது. உடனே கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். இந்த வசனத்தை வாசிக்கிறோம். யோனா 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நான் வாசிக்கிறேன், கேளுங்க. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இதன் நிமித்தமே நான் முன்னமே தர்சீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். யோனா இதை தெரிஞ்சதை என்ன பண்ணா, முன்னாடியே ஓடி போக பார்த்தா. ஏன்னா கர்த்தர் இரக்கம் உள்ளவர், தயவு பெருத்தவர், நீடிய பொறுமை உள்ளவர், எல்லாரையும் நேசிக்கிறவர்.
உடனே நினைவுக்கு இவ்வளோ சொல்லியும் நான் நினைச்ச மாதிரி கர்த்தர் செய்யல பாத்தியா அப்படின்னு சொல்லி யோனாக்கு வந்து பயங்கர கோபமும் எரிச்சலும் வருது. இப்போ நான் தான் இங்க வந்து என்ன பண்றேன், ஒரு இது மாதிரி நிக்கிறேன். அவர் சொல்ல சொன்னாரு, நான் சொன்னேன். அவர் அழிப்பேன்னு சொன்னாரு, அழிக்கல. அன்னைக்கு இன்னைக்கு நான் தான் எல்லாரும் போய் தேவனுக்கு முன்பாக பண்ணிட்டாங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த அந்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அந்த 4ஆம் அதிகாரத்திலேயே 11வது வசனம், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவேக்காக நான் பரிதாபியாமல் இருப்பேனோ. தேவன் பரிதவிக்கிற தேவன், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். எனவே நம்மும் அப்படி ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் நம்ம பாவ அறிக்கையிட்டு நம்ம குடும்பத்துல பாவங்கள் பெருகி இருக்காதபடிக்கு நம்மை தாழ்த்துவோம். நல்ல தகப்பனே, இந்த காலை வெளியில கூட ராஜாவே அப்பா, நீர் தேசத்துல பாவம் பெருகும் போது கோபமா இருக்கிறீர், அழிக்க சித்தம் கொள்ளுகிறீர். ஆனாலும் அவர்களை தங்களை தாழ்த்தி உமக்கு சமூகத்துல அர்ப்பணிக்கும் போது தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனா இருக்கிறீர். அதற்காக நன்றி. நாங்களும் எங்களை அப்படி உணர்ந்தவர்களாய் ஒவ்வொரு நாள் வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென்.